வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 3 மாத காலகட்டங்களுக்கு இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். சுக்கரனுக்கு இது ஆட்சி வீடுங்க. பெரும்பாலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க நுண்கொழிகளில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க. கிரக அமைப்பு மட்டும் இவங்களுக்கு சிறப்பாக இருந்துட்டா போதும், கலை ஒழுகுல கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெறுவாங்கன்னு சொல்லலாம். இவங்களுடைய பேச்சு திறமை மட்டும் இல்லை, இவங்களுடைய தோற்றமும் மற்றவங்கள கவர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்க. தோல்வியை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டாங்க. மன உறுதியோட தொடர்ந்து போராடி பல முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும். நண்பராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, என்னதான் சுமூகமாக பேசினாலுமே இவங்க மனசில் இருக்கக்கூடிய ரகசியத்தை வெளியே வாங்க முடியாதுன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மை இதுதான் தெரிஞ்சிருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். பிரயோஜனம், அதாவது மற்றவங்ககிட்ட உதவிங்கிறத எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்க மற்றவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சாலுமே மற்றவங்க கிட்ட இவங்க உதவியை எதிர்பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய கடின உழைப்பாலேயே இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி உழைப்புக்கு அஞ்சாதவங்களும் இந்த ரிஷபராசி அன்பர்களும் சொல்லலாம். பெரும்பாலுமே சண்டை கண்டா அவங்களுக்கு பிடிக்காது, அந்த இடத்துல இருக்கவும் மாட்டாங்க. ஆனால் தன்னால் இவங்களை தேடி வர சண்டையை இவங்க சும்மா விட மாட்டாங்க. கோபம் வந்து அடக்கி கொள்ள முடியாத அளவுக்கு தான் கோபம் வரும். அதாவது சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு கோபம் வந்துட்டா அடக்க முடியாத அளவுக்கு மற்றவங்கள ஒரு சின்ன பின்னமாக்கிற அளவுக்கு ஒரு கோபங்கிறது வரும். இருந்தாலுமே திருமண வாழ்க்கையில் ரொம்ப அக்கறையான நடந்துக்க கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. திருமணமானவங்களா இருந்தால் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய பாக்கியங்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும். அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெறுவாங்கன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் ரிஷபராசி அன்பர்களுடைய மன வாழ்க்கைங்கிறது அவள் சிறப்பாக இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கை துணை வழியில் வாழ்க்கை துணை உறவுகளால் நிறைய கஷ்டங்கள் அவமானங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே பிற்பகுதி வாழ்க்கையில் மனமொத்த தம்பதிகளாக வாழ்வீங்கன்னே சொல்லலாம். நீண்ட காலம் தம்பதிக்கிடையே கனிவும் நெருக்கமாக இணைஞ்சிருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் ரீதியாகவும் சரி, தொழில் வாய்ப்பாக இருந்தாலும் சரி, ரிஷபராசி அன்பர்கள் எந்த நாளிலுமே சரி ஒரு நெளிவு சுழிவுங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களால் முன்னுக்கு வர முடியும்னு சொல்லலாம். நீங்கள் எப்போதுமே சிவபெருமானையும் நந்தி தேவரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும். அதுலேயுமே பிரதோஷ நாட்களில் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப அடுத்தடுத்த மேலான நிலையை ரிஷபராசி அன்புகள் நீங்கள் பெறுவீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்புகள் நிறைய பாடங்கள் இது வரைக்குமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு நிறைய பாடங்களை தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இனி உங்கள் பேச்சு திறமை சிறப்பாக இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஏறுமுகம் தான். குறிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். மனசளவில் எதையுமே செய்ய முடியுங்கிற ஒரு தைரியம், தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க. நெருக்கமானவங்களுடைய பலமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே யார் யார் உங்ககிட்ட எல்லாமே மோதினாங்களோ அவங்களுடைய பலவீனங்களை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. இனி உங்களை வீழ்த்த யாருமே இல்லை. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்க போகுது. பழக்க வழக்கங்களையுமே நல்ல மாற்றங்கள் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். வாகன பயணங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. பாக பிரிவினை மாதிரியான விஷயங்களை இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நிறைவேற ஆரம்பிக்கும். ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். உறவினர் வகையில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் சூழ்நிலையை அனுசரித்து போகிறது நல்லது. அதே மாதிரி மனசில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு தேவையில்லாத செலவு செய்யலாங்கிற ஒரு எண்ணம், அதாவது ஆடம்பர பொருள் மேலே ஒரு கவனம் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்குமே அதை எல்லாமே கட்டுப்படுத்த பாருங்கள். சேமிப்பை அதிகப்படுத்துங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நிலையான அஸ்திவாரத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா அடுத்தடுத்து நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தாய் மாமன் வழி உறவுகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்கள். நல்ல மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த பரம்பரை நோய், தொற்று நோய் மாதிரியான பாதிப்புங்கிறது இனி உங்களுக்கு ஏற்பட இருந்தாலுமே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, கொஞ்சம் படிப்படியாக குறையும். ஆரம்பத்தில் நீங்கள் அது எல்லாமே கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து குருவோட அருளுங்கிறது உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே துணையாக நிற்கும். இதனால் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும்னு சொல்லலாம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதனால் உங்களுக்கு பொருளாதார நிலையில் அடுத்தடுத்து நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். குடும்பத்துலேயும் ஆதரவுங்கிறது இனி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இயல்பாகவே இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு கல்வி ரீதியாகவும் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆண்டோட தொடக்கத்தில் 4ஆம் வீட்டில் சனியோட தாக்கமும் பின்னாடி கேதுவோட தாக்கமும் இருக்கிறதால மனசை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அலைக்கழிக்கப்படுறத கொஞ்சம் தடுக்கணும். அதாவது மனசை கட்டுப்பாடாக வச்சுருக்க பாருங்கள். நீங்கள் அமைதியாக ஒருநிலைப்படுத்தி பாடங்களை படிக்கிறப்ப கண்டிப்பாக உங்களால் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கல்வி ரீதியாகவும் ஒரு மிகச்சிறந்த முடிவுகளை அடையக்கூடிய பாக்கியங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். வேலை ரீதியாக பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் உங்கள் கூட பழகக்கூடியவங்களாக இருந்தாலுமே
உங்களுக்கு பின்னாடி பேசக்கூடியவங்க தான் அதிகமாக இருந்திருப்பாங்க. இதனாலே பல மன போராட்டங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே நீங்கள் போகுது. மதிப்பு மரியாதை தேடி வரும். தொடர்ந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பதவி உயர்வு உண்டாகும். வேலை ரீதியாகவும் ஒரு நுட்பமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஊதியம் கிடைக்கிறதுல ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏற்ற இருந்தாலுமே இறுதியில் உங்களுக்கு நல்ல மாற்றம். முடிஞ்ச வரைக்குமே இந்த காலத்தில் கோபமாக பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக மற்றவங்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் இருந்துட்டு வந்தீங்கன்னா நன்மை சேரும். வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு தகுதிக்கேற்ற மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். தம்பதிகளுக்கு இடையே ஒருத்தர் புரிஞ்சு செயல்படுறதால இந்த நேரத்தில் நல்ல மாற்றம். கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. பழைய விஷயங்கள் நீங்கள் இந்த நேரத்தில் பேசாமல் இருக்கிறது நல்லது. அதாவது முடிஞ்சு போன பழைய விஷயங்கள், சண்டைகளை இந்த நேரத்தில் நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான நேரம். அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சு செயல்படுறதால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கோபத்தை தவிர்க்க பாருங்கள். விவாதம் செய்கிறது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகள் மேலே கொஞ்சம் அக்கறை அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு நிலையான திட்டத்தை ஏற்படுத்த போகிறீங்க. சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் உயர்த்த போகிறீங்கன்னு சொல்லலாம். சொத்து சேர்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். துணையை இழந்தவங்களுக்கு மறுமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் உங்களுக்கு புதுசாக பொறுப்பு பதவி எல்லாமே தேடி வரும். வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றியாகும். எதிர்களால் ஏற்பட்டிருந்த இன்னல் எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய உதவியும் உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கிறதால நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி நீங்கள் இந்த காலத்தில் கூடவே பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாமே நீங்கும். புத்திர பாக்கியம் தடைகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலுமே குடும்ப வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் மேன்மையான நிலையை அடையணும்னு நினச்சிங்கன்னா குலதெய்வ வழிபாடை மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வர பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் முன்னோர் வழிபாடையும் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். அடுத்து சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் சனி பகவானால ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, குறைகள் எல்லாமே நீங்கள் இனி செழிப்பான ஒரு யோகங்கிறது கிடைக்கும். பலருமே உங்களை நீங்கள் ஈர்க்கக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்கன்னு சொல்லலாம். ஜென்ம குருவோட பாதிப்பால் கடந்த சில மாதமாகவே பல்வேறு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இனி சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போறாரு. தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே சனி பகவானுடைய நிலையால் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. ராசி அதிபதி பொறுத்த வரைக்குமே லாபஸ்தானத்தில் உச்சம், செவ்வாய் 3ஆம் இடத்துல நீச்சன்னு எல்லா விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கும். புதுசாக கிளை தொடங்குறது, ஐடி, ரியல் எஸ்டேட் மாதிரியான விஷயங்களை இந்த நேரத்தில் புதுசாக ஆட்கள் நியமிக்கிறது, புதிய பொருட்கள் அறிமுகம் செய்கிறது, புதிய இயந்திரங்களை இறக்குமதி செய்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது மிகப்பெரிய யோகமான காலம்னு சொல்லலாம். எதிர்பாராத வெற்றி மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகியிருக்குது. திட்டமிட்டு செயல்படுங்க. பாக்கி ரீதியாக இந்த நேரம் நல்ல அனுகூலமான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மாபெரும் யோகங்களை இனி தொடர்ந்து அடுத்தடுத்து ரிஷபராசி அன்பர்கள் பெற போறீங்க. குரு பகவான் 2ஆம் வீட்டில் வரதால பண வருமானம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரமும் மேம்பட்டு இருக்குது. பெயர் புகழ் உண்டாகக்கூடிய நேரம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அபிவிருத்தி உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வெளிநாட்டு தொடர்பு மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே 8ஆம் வீட்டை நட்பு கிரகமாக சனி 10ஆம் பார்வையை பார்க்கறதால பம்பு வழக்கு மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பூரணமான பலனை சனி பகவான் ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்கிருக்கிறார். உத்தியோகம், வியாபாரம், தொழில்னு எல்லா விஷயத்துலையுமே அனுகூலமான பலன் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே கைகூடி வரும். தொழில், உடல் நலன், சுப காரியங்கள் பூரண பலனை பெற போறீங்கன்னு சொல்லலாம். ரொம்ப தைரியமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை இந்த காலத்தில் ரிஷபராசி அன்பர்கள் பெற போறீங்க. அது மட்டும் இல்லாமல் இனி நீங்கள் பலவிதமான பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கூடவே இத்தனை காலமாக ஏதாவது ஒரு நோய் பாதிப்புங்கிறது உடலை பாதிப்படைஞ்சு வச்சுருக்கோம். இனி அதிலிருந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாமே குணமாகக்கூடிய நேரம். நாள்பட்ட வியாதி கூட குணமாகும்னு சொல்லலாம். பண ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. முக்கியமாக பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக கடன் பெறக்கூடிய வாய்ப்பை தவிர்த்துட்டாவே போதும் உங்களுக்கு சிறப்பான நேரம். அதே மாதிரி இந்த நேரத்தில் கோவத்தை முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் கட்டுப்படுத்துறது நல்லது. பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிக்க பாருங்கள். முதலீடு செய்கிறப்பையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 3 மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.